நம்மளுடைய சர்வைவலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு வேலையை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம், அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அடுத்தடுத்து என்ன விஷயம் பண்ணால் அங்கேருந்து நம்ம குயிக்காக ரெக்கவர் ஆக முடியும், அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இந்த சூழலில் நம்மளில் பல பேர் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சூழலில் எது சரியான வழியாக இருக்கும், எப்படி சரியான முடிவுகள் எடுக்கிறதுன்றது தான் ஒரு சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கே ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் பற்றின எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸும் த்ரூ அவுட் 4-5 இயர்ஸாக இங்கே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சேனல் பழைய வீடியோஸ் கொஞ்சம் போனீங்கன்னா இன்னும் டெப்த்தாக நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியும். நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறையா வீடியோஸஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் பயன்படுத்தி உங்கள் லைஃப்பில் சில மாற்றங்கள் பார்க்கும்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன சொல்ல வரோன்றதை நீங்களே உணர முடியும். சரி, இப்போது வேலை போயிடுச்சு, இந்த மூமெண்ட், அது காரணம் என்ன வேணா இருக்கட்டும். நானாக அந்த வேலையை விட்டுட்டேன், இல்லை எனக்கும் மேனேஜருக்கு இஷ்யூ இருந்ததுனால நான் வேலையை விட்டேன், இல்லை ரெசிஷன்னால் கம்பெனியில் அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை சம் பர்சனல் ரீசன்ஸ்னால் வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு. வாட் எவர் த ரீசன் மேபி, ஒரு ஜாபை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அடுத்த மூமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு சிம்பிள் லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி ஒரு பிளான்டு, நான் ரொம்ப ஒரு மாதிரி காமாக தான் இருக்கேன், வேலையை விட்டுல இப்போ என்ன அப்படின்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. பிகாஸ் ஒரு வெல் பிளான்டு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது உங்களால் காமாக ஈஸியாக திங்க் பண்ண முடியும். பட் எதிர்பார்க்காத நிலையில் அந்த வேலையை நீங்கள் விட்டு வெளியே வரும்போது இருக்கிற அந்த மைண்ட் செட் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதான் இந்த வீடியோ. முதல் விஷயம், டோன்ட் பேனிக்னு ஈஸியாக சொல்லிடலாம். முக்கியமான விஷயம் டோன்ட் ஆக்ட். அதாவது எடுத்த உடனே எதையாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலை போன மூமெண்ட்டில் நீங்கள் திங்க் பண்ணுற நிறையா விஷயங்கள் ஒரு சரியான முடிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நாட் ஓன்லி ஆன் ஜாபு. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம், கோவமாக இருக்கும்போது முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது, ஒரு பெயினில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் திரும்பவும் தப்பாக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டால் முதல்ல அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பேனிக் ஆகிறதோ இல்லை உடனே அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி உங்கள் மைண்டை செலுத்துகிறதோ கண்டிப்பாக ஒரு சரியான முடிவுகள் ஏற்படுத்தி கொடுக்காது. ஸோ இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான். இதில் என்னென்ன தோணும் அப்படின்னா, இதை வீட்டில் எப்படி சொல்கிறது, மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இதை விட்டால் வேற எங்கே வேலை கிடைக்கும், என் ஊரில் கம்பெனியே இல்லை, இந்த மாதிரி நிறைய ரேண்டம் தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லாமே எகெயின்ஸ்டாக பார்க்க வைக்கிற சூழல் நீங்கள் இருக்கும்போது, அதாவது ஒரு லோ வைப்ரேஷன் வச்சுக்கலாமே, கம்ப்ளீட்லி லோவாக இருக்கும்போது நீங்கள் உடனே ஏதாவது ஒரு பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஆக்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான் உங்களை கூட்டிகிட்டு போகும். நடந்துருச்சு, இப்போது இந்த நிமிஷம் அதுக்காக நீங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு ஆக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த நிமிஷம்னு சொன்னால் அடுத்த 3 மாதத்துக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்ல வரல. அந்த மூமெண்ட்டில் குயிக்காக நீங்கள் ஒரு முடிவு எடுக்காதீங்க, ஒரு கம்போஸ்ட் மைண்ட் செட் இல்லாமல் டெசிஷன் எடுக்க போகாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்தது, நம்ம இந்த சூழலை பற்றி நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பிகாஸ் நமக்கு எல்லோரும் என்ன புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம பிரச்சனைகளை ஷேர் பண்ணால் உடனே நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும், இல்லை பேர்டன் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும்லாம் சொல்லுவாங்க. சரி, அது பேனிக்கான சுச்சுவேஷனில் ஷேர் பண்ணுறது தான் கரெக்டுன்னு கூட நமக்கு தோணும். என்ன கேட்டால் கம்யூனிகேட் வைஸ்லி. அதாவது எல்லாருக்கும் போய் இதை சொல்லாதீங்க, எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் நமக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களோ, இப்படி சொன்னால் அவங்க உடனே நமக்கு எதாவது சப்போர்ட்டிவாக பண்ணுவாங்களோ, இல்லை அவங்க மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாமோ நமக்கு தோன்றதெல்லாம் நார்மல். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நார்மல். ஆனால் இந்த விஷயத்தை அதிகம் கம்யூனிகேட் பண்ணாதீங்க. பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது, எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு வரும்போது, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பெயினை கான்ஷியஸ் எடுத்துருச்சு, அந்த பெயினில் தான் இப்போ இருக்கீங்க, அதை இன்னும் இன்டியூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா அதை பற்றி திரும்ப 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 பேசுகிறதுக்கான சூழல்லேருந்து நீங்கள் எப்போ வெளியே வரீங்களோ அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அடுத்து ஏதாவது ஒரு வயசான சொல்யூஷனுக்கு போக முடியும். அப்படி இல்லாமல் அந்த சுச்சுவேஷனை உங்களுக்குள்ளே தக்க வச்சுக்கிற மாதிரி ஆகிடும், நீங்கள் தொடர்ந்து அதை எல்லாத்துக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா. ஸோ முக்கியமாக இதனால் இம்பேக்ட் ஆகக்கூடிய உங்கள் ஃபேமிலிக்கு சொல்கிறதோ, இல்லை இதனால் ஒரு ஜாப் தேடுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பீப்புள்கிட்ட சொல்கிறதோ ஓகே. பட் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு வேண்டி, இல்லை வெல்விஷர் நினச்சிக்கிட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு சம்மந்தம் இல்லாத, இந்த சுச்சுவேஷனுக்கு
ப்ராக்டிக்கலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ உங்களுக்கு வந்து உதவ முடியாத ஆட்கள் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் எப்போவுமே நமக்கு ஒரு கஷ்டம் நடக்கும்போது அந்த விஷயத்த ஷேர் பண்ணிங்கன்னா அந்த மறக்க வேண்டிய இல்லை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காது. அதாவது ஒரு ப்ராக்ரெசிவ் அப்ரோச் இருக்காது. பிகாஸ் எது நம்ம லைஃப்லேருந்து வெளியே போகணுமோ, எந்த ஃபீலிங் நம்ம மறந்துக்கிட்டு ஹோப்ஃபுல்லாக திங்க் பண்ணணுமோ அதையவே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். அது இன்னும் உங்களை அதிகமாக காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யார்கிட்ட ஷேர் பண்ணணும், எவ்வளோ ஷேர் பண்ணணும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், நம்மெல்லாம் வந்து தவற விடுற ரொம்ப முக்கியமான ஒன்று, வேலை போயிட்டாவோ இல்லை இந்த மாதிரி பேனிக்கான சுச்சுவேஷன் நடந்தாவோ எல்லாம் போயிட்டோமா நினைப்போம். பட் ட்ரை டு பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் அப்படின்னா, அந்த வேலைன்றது உங்கள் லைஃப்பில் ஒரு 10% தான். அது போக ஹெல்த் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, உங்களுக்கு அறிவு இருக்குது, இன்னொரு வேலையை தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இவ்வளோ நாள் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்த கெரியர்லேருந்து ஒரு பிரேக் கிடச்சிருக்கு, மேபி இனிமேல் புதுசாக திங்க் பண்ணலாம், நீங்கள் முதல்லேருந்து எல்லா கோட்டையும் திரும்ப போடலாம், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. ஸோ வேலை போகுது அப்படின்னா லைஃபே போச்சுன்னு கிடையாது. ஹார்ட்லி 5 to 10% தான். பொதுவாக இந்த வேலை போனதுக்கு நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகிற விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி நம்மளை பார்ப்பாங்க, எப்படி நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, நம்ம எண்ணங்கள்லாம் அடுத்தவங்கள நோக்கி தான் சிந்திக்க போதே தவிர நம்ம என்ன பண்ண போன்றோம் சிந்திக்கிறது கிடையாது. ஸோ ட்ரை டு பி கிரேட்ஃபுல். உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குது, இது வரைக்கும் என்ன கிடச்சிக்கிட்டு இருக்குது, நீங்கள் சந்தோஷப்படுற விஷயங்கள், வேலை போனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டிகிரி ஆர் அறிவு ஆர் வாட் எவர் இட் இஸ், உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே. இவனால் வேலையில் உட்காந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ண முடியலன்னு யோசிச்சிருப்பீங்க, இப்போ அதுக்கு ஒரு பிரேக் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் இருக்கிற ஒன்று நல்ல விஷயங்களை தேடி அதுக்கு நன்றி சொல்ல பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு கம்போஸ்ட் மைண்ட் செட் இருக்குன்னா நன்றி எழுத ஆரம்பிங்க. கண்டிப்பாக அங்கேருந்து பிரேக் ஆகிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான இல்லை இன்னும் பெட்டரான வாய்ப்பை நோக்கி போகிறதுக்கு ஒரு ஒரு பெரிய டைவர்ஷனை வந்து கான்ஷியஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததான் உங்களுக்குள்ளே நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சுக்க வேண்டிய விஷயம், நத்திங் இஸ் பெர்மனெண்ட். இந்த ஜாபாக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரியெல்லாம் லைஃப் லாங் நம்ம இருக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் மாறுது, நம்மளோட கோல்ஸ் மாறுது, நம்ம நண்பர்கள் மாறுறாங்க, உறவுகள் மாறுறாங்க, அதே மாதிரி வேலையும் மாறும். இப்போ நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் நீங்கள் அன்பிளான்டாக நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாமே. பட் பிளான்டாக போயிருந்தாலும் இதுதான் நடக்கும். யூ ஹாவ் டு பிரேக் ஃப்ரம் தட் கம்பெனி. அங்கேருந்து இன்னொரு வேலை தேடி இன்னொரு கம்பெனிக்கு போவீங்க, இல்லை பிஸ்னஸ் எடுப்பீங்க. ஸோ அப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். சில டைம் ஃபோர்ஸ்டாக நடக்கும்போது வேறு மாதிரி பார்க்குறோம், நம்மளே முயற்சி பண்ணி வேறு கம்பெனி போகும்போது வேறு மாதிரி பார்க்குறோம். ஸோ அப்போது இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கிற விஷயத்த எந்த சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே நீங்கள் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லிக்க வேண்டிய விஷயம், எதுவும் நிரந்தரம் கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு. உங்களோட கோல்ஸை ரீஒர்க் பண்ணுங்கள். இப்போது வேலை போயிடுச்சு, பேனிக்கான சுச்சுவேஷன் இருக்கீங்க, அதுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணலான்னு சொன்னேன். எடுத்த உடனே ஓகே வேலை தேட போகலாமா, இப்போ இருக்கிற இந்த ஜாபை விட்டு இன்னொரு ஜாப் போகணுன்னா என்ன பண்ணலான்ற எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு அந்த டைம் இருக்குது, உண்மையிலேயே என் லைஃப்பில் என்ன வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் போயிட்டு இருந்தீங்க, ஒரு கைண்ட் ஆஃப் சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க, அதை வச்சு உங்கள் லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் உங்களுக்குள்ளே நிறையா விஷயம் இருந்திருக்கலாம். இன்னும் சேலரி ஹைக் கிடைச்சா என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிச்சிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருந்திருக்கலாம், வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். இப்போது அந்த வேலை உங்களை பிடிச்சி வச்சுருந்துச்சு, இப்போ நீங்கள் வெளியே வந்தாச்சு. விச் மீன்ஸ் இப்போ நினச்சிங்கன்னா மேபி இந்த ரூட்டை மாற்றிக்கலாம், இல்லை ஒரு புது தொழிலுக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. பட் இந்த பேனிக்கில் என்ன பண்ணிடுவோம்னா, போன வேலையை எப்படி அடைஞ்சிடணும், போன வேலைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துடணும். இந்த மாதிரி தான் பொதுவாக யோசிப்போம். கண்டிப்பாக ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி இருந்தால் அப்படி யோசிக்கிறது தான் கரெக்டும் கூட. பட் இந்த இடம் மேபி நீங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்டை காம் பண்ணிக்கிட்டு உண்மையிலேயே லைஃப்பில் என்ன தேவை, வேலையை பற்றி பேசலை, தொழில் பற்றி பேசலை, லைஃப்பில் எந்த இடத்துக்கு போக விரும்புகிறேன், அப்படி போனால் என் லைஃப்பில் என்ன மாறணும், ஃபினான்ஷியலி எனக்கு இது இப்போ இருக்கிறதே ஓகேயா, இல்லை என் ஸ்கில்லை பெட்டர் பண்ணிக்கலாமா, இல்லை எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 30,000 சேலரியிலேருந்து நான் வெளியே வந்தேன், ஒரு 50,000 கிடச்சா போயிடலாம், இல்லை 30 கிடச்சா போயிடலாம், அப்படி யோசிக்காமல் உங்கள் கோல்ஸை ரீஒர்க் பண்ணுங்கள். இன்றைக்கு வரைக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு, ஒரு வழியை கான்ஷியஸ் காமிச்சது. அதே ஒரு வேளை உங்கள் கோலை ரீஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து வேலை இழந்து இன்னும் பெட்டரான லைஃப்க்கு போனவங்களுக்கு இது புரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டைமை ஒரு கெரியர் பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த பிரேக்லேருந்து வேறு உங்கள் சுச்சுவேஷனையோ உங்கள் வழியோ மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணால் ரீஒர்க் ஆன் யுவர் கோல்ஸ். லைஃப்பில் எப்பவுமே கீழே விழும்போது நம்ம இலக்குகள் தப்பாக இருந்தாலும் கீழே விழுவோம், நம்ம இலக்குகள் ரொம்ப அளவாக இருந்தாலும் கீழே விழுவோம், மற்ற நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன இங்கே மாற்றிக்கலாம், இல்லை இன்னும் பெட்டராக யோசிக்கலாமான்றதை இந்த டைமில் திங்க் பண்ண ஆரம்பிங்க. கோல்ஸை ரீஒர்க் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் அந்த சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்னென்ன பண்ணலான்னு ஒரு பேசிக் ஐடியா சொன்னேன். அடுத்த சொல்ல போகிற 2 விஷயம் வந்து
இது நடந்ததுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். டிட்டாச் ஃப்ரம் பீப்புள், அதாவது நம்மளை சுற்றி பழகிற ஆட்கள், நம்ம பேசுகிற ஆட்கள் லைஃப்பில் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கும் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ரிலேட்டட் பேனிக்கிங் எங்கே வரும்? நீங்கள் ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் கிட்டேருந்து வரும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இதே மாதிரி ஒர்க் பண்ணிருக்கிற ஆட்கள், இல்லை உங்களுடைய ரொட்டீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய நெய்பர்ஸ், அவங்களுக்கும் வேலை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், அவங்களுக்கும் பேனிக் இருக்கலாம். ஸோ பீப்புள் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி யார் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட டிட்டாச் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டான சுச்சுவேஷன் நிறைய பேர் கூட்டிருக்கணும், பேசணும், அட்லீஸ்ட் ரிலாக்ஸ் ஆகும், இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வரும். உண்மை அது கிடையாது. பீப்புள் கிட்ட டிட்டாச் ஆகணும். அடுத்த விஷயம் மீடியாவிலேருந்து டிட்டாச் ஆகணும். இந்த ரெண்டுமே இன்றைக்கி உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் ஒரு கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டாக தான் கான்ஷியஸ் பார்க்கும். அதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கே, பீப்புளோட வெளியே போயிட்டு வா, இல்லை போய் படம் பாரு, புக்கு படி, இந்த மாதிரிலாம் சொல்லும். நிறைய பேர் வேலை இழந்து உடனே கிடச்சி அடுத்த சுச்சுவேஷன் போயிருக்கிறாங்க. சில பேர் 3 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னா இவங்களாம் என்ன நடந்திருக்கும்? வேலையை விட்டு வெளியே வந்தாங்க, கான்ஷியஸ்க்கு இந்த வாழ்க்கை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் எனக்கு நிறையா டைம் இருக்குது, நிறைய பேர்கிட்ட பேச முடியுது, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியுது, நிறைய இடங்களுக்கு போக முடியுது, ஜாப் தானே, பணம் தானே, வேறு வழியில் பார்த்துக்கலாம் எதுவும் அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி கெரியர் பிரேக் நடக்கும்போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி அலர்ட். உங்கள் ஃபோக்கஸை ரீகரெக்ட் பண்ணிட்டு, கோலை ரீஒர்க் பண்ணிட்டு, திரும்ப அதுக்குள்ளே போகிறதுக்கான முயற்சிகள் செய்யும்போது பீப்புள் அண்ட் மீடியா கனெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஆகாது. உண்மை சொல்ல போனால் இந்த 2 விஷயங்கள் கூட இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கழிவுகள் நம்மளை லைஃப்பை ஸ்லோ பண்ணோம், அந்த கழிவுகளை கொஞ்சம் நாளைக்கு விலைக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பீப்புள் அண்ட் மீடியா கண்டிப்பாக டிட்டாச் பண்ணி ஆகணும். அடுத்த விஷயம், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கோலை ரீஒர்க் பண்ணுங்கள். எங்கே எதை அடையணும்னு யோசிங்க. இப்போ கோலை ரீஒர்க் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த கோல் சொல்லும், நீ இந்த வேலைக்கு போய் நீ எப்படி இதெல்லாம் சம்பாதிக்க போகிற. அப்போது உங்களோட கெரியரையும் ரீதிங்க் பண்ணுறது நல்லது. இதே வேலையில் இருக்கட்டுமா, இல்லை இப்படியே நான் வேலைக்கு போயிட்டுருக்கட்டுமா, இந்த லெவலே சம்பாதிக்கிறதா, இல்லை வேறு கண்ட்ரி ட்ரை பண்ணலாமா, இல்லை இதை விட பெட்டரான கம்பெனி ட்ரை பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஸ்கில் அப்கிரேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஜாப் அப்ளை பண்ணலாமா. உங்களுடைய கெரியர் இன்றைக்கி ப்ராப்ளமாக இருக்குன்றதுக்கு வேண்டி உடனே கண்டுபிடிச்சி அதே மாதிரி வேலைக்கு போயிடணுன்றதை விட முடிஞ்சால் அந்த இடத்துல உங்கள் கெரியர் ரீதிங்க் பண்ணுங்கள். திரும்ப யோசிக்கும்போது சரி ஓகே, இன்றைக்கி வரைக்கும் இந்த வேலை செஞ்சேன், பட் என்னோடய தேவைகள் இவ்வளோ பெருசாக இருக்குது, இனி மாற்றிக்கலான்னு ஒரு ஐடியா வரும். மேபி உங்கள் கான்ஷியஸ் உங்களுக்கு ஒரு சைனாக கூட இருக்கலாம், நீ இதுவே பண்ணிட்டுருக்க, பெரிய பெரிய ஆசையை வச்சுருக்க, வெளியும் வரமாட்டேன்ற, மாற்றவும் மாட்டேன்ற. அப்படிங்கிறப்போ இந்த சுச்சுவேஷனை கரெக்டாக அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைனாக கூட எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ப்ராப்பராக டீடாக்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, சரியான பயிற்சிகள் இருக்கீங்க, வேலை போகுது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெட்டர் சைன். பிகாஸ் உங்கள் லைஃப் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு இது ஒரு வழி கிடைச்ச மாதிரி நீங்கள் பார்க்கணும். இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி உங்களை கொஞ்சம் கொஞ்சம் காம் பண்ணும்போது தான் இங்கே தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கே வரணும். நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்கும்போது எனக்கு ஜாப் சடனாக போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, என்ன ப்ராக்டிஸ் பண்ணலான்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு வராதிங்க, எடுத்தோன்னே மேனிஃபெஸ்டேஷன் யோசிக்காதீங்க. என்ன பண்ணால் என் மைண்டு கிளியராக காமாக யோசிக்குன்றதுக்கான எல்லா விஷயங்களையும் முதல்லே சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தென் கம்ஸ் டு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ். ஸோ அதை நீங்கள் மேபி மேனிஃபெஸ்டேஷன் 2ஆம் நாள்லேருந்து கூட தொடங்க. ஒரே நாள் எல்லாம் பண்ணி உடனே ரெக்கவர் ஆகலாம் முடியாது. நமக்கு நடக்கிற எந்த ஒரு விஷயம் மேலோட்டமாக நடக்கிறது கிடையாது, நம்ம எண்ணங்களோட ஒப்புதலால் தான் நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா 100% நான் சொல்லுவேன் உங்களோட தாட் ப்ராசஸ் தான், நீங்கள் தான் உருவாக்குறீங்க. உங்கள் அப்ரூவல் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்னு வரும்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ரொம்ப ரேஷ்னலாக ப்ராக்டிசஸ் பண்ணாமல் பேசிக் கிராட்டிடியூட், தென் ஜாப் சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸ், இல்லை நியூ ஜாப்க்கான அஃபர்மேஷன்ஸ், நிறையா செல்ஃப் லோ அஃபர்மேஷன்ஸ் கேட்கணும். பிகாஸ் டிப்ரெஷன் அதிகமாக போனீங்கன்னா ஒரு சரியான கிளாரிட்டியோட புது விஷயங்களை தேட மாட்டீங்க. நிறையா செல்ஃப் லோ ஐம் அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம், இல்லை பிளைன் மியூசிக் கேட்கலாம். மெடிடேட் பண்ண பழக்கம் இருந்ததுன்னா பண்ணலாம், இல்லை வெளியே போகலன்னா தனியாக சொல்கிறேன், இது குரூப்பாக நான் சொல்ல வரல. உங்களை காமாக வச்சுக்கிற உங்களுக்கு பிடிச்ச சுச்சுவேஷன்ஸ்குள்ளே போகலாம், இல்லை உங்கள் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு வேறு படிப்புகளை போய் தேடலாம். பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சைடில் ட்ரை பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பிளாங்க் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, அந்த இடத்துல நல்ல எண்ணங்களை விதைக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் ஒரே நாளில் பண்ண முடியாது. மேபி இட் டேக்ஸ் 3 days ஃபார் யூ. ஒவ்வொன்றையும் பொறுமையாக யோசித்து வரதுக்கு 3 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம். இட்ஸ் ஓகே டு டேக் ஈவன் 1 week. ஆனால் அதுக்கும் மேலேயும் நீங்கள் ஆக்ஷனபிளாக இல்லை, அதாவது நான் வேலை தேட போகல, நான் ஜாப் அப்ளை பண்ணல, இதே டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னா தென் இட் இஸ் நாட் ரைட். நீங்கள் சரியான எண்ண ஓட்டத்தில் இல்லை. ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணிட்டு முதல் என்ன தேடலாம், என்ன பண்ணலாம், ஜாப் அப்ளை பண்ணலாமா, இல்லை பிஸ்னஸ் தேடலாமான்ற ஏதாவது ஒரு ஆக்ஷன் பாயிண்ட்டுக்கு போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ்
இந்த சுச்சுவேஷனை கான்ஷியஸ் பழகிடுச்சு, அதாவது வேலை இல்லாமல் இருக்கிற சூழலை கான்ஷியஸ் பழகிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது வேறு சோர்ஸ் ஆஃப் மணிலாம் இருக்குது, அப்பா பார்த்துக்குறாங்க, அம்மா பார்த்துக்குறாங்க, இல்லை வீட்டுக்கு இருக்கிறவங்க பார்த்துக்குறாங்கன்னா வேறு ஹையர் சான்சஸ் நீங்கள் திரும்ப வேலைக்கு போக ரொம்ப லேட் ஆகும். சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை காம் பண்ணிவிட்டு ஆக்ஷனபிளாகவும் இருக்க ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து உங்கள் லைஃப்பை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி. ஸோ இது வந்து ஒரு ஒர்ஸ்டான சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளியராக திங்க் பண்ணுறதுக்கு உங்களால் முடியல அப்படின்னா இந்த வீடியோ கைடன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் ஜாப் இழந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேபி தில் கெட் பெட்டர் சூன். ஸோ தேங்க்யூ.